11 அக்டோபர் 2025 சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் நாள். திதி பஞ்சமி மாலை 4:43 மணி வரை, பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் ரோகிணி மாலை 3:20 மணி வரை, பிறகு மிருகசீரிடம். யோகம் வியதிபாதம் மதியம் 2:06 மணி வரை, அதன்பின் வரியான். கரணம் கௌலவம் காலை 6:08 மணி வரை, பிறகு செய்துளை மாலை 4:44 மணி வரை, அதன்பின் கரசை காலை 3:26 மணி வரை, பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குழிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் எண்ணெய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய உற்சாகமும் சுறுசுறுப்பும் நிறைந்த நாள். கடந்த சில நாட்களாக மனதிலிருந்த குழப்பங்கள் இன்று அகன்று ஒரு நம்பிக்கையான ஒளி உங்கள் மனதை நிரப்பும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு முயற்சி இன்று நல்ல முடிவை எடுக்கலாம். மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பண விஷயங்களில் லாபம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கு நல்ல நாள். வணிகத்தில் எதிர்பாராத லாபம் வரலாம். புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம். ஆனால் பணம் தொடர்பான முடிவுகளில் சிறிது யோசனை அவசியம். ஒரே நாளில் அனைத்தையும் முடிக்க முயல வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியை தரும். பிள்ளைகளின் செயல்கள் பெருமை தரும். வீட்டில் சிறிய சுப நிகழ்ச்சி குறித்த பேச்சுகள் எழலாம். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். ஒற்றையர்களுக்கு புதிய உறவு தொடங்கும் வாய்ப்பு உண்டு. உடல்நிலையில் சிறிய தலைவலி அல்லது மன அழுத்தம் இருந்தாலும் மாலை நேரம் ஓய்வை எடுத்து விடுங்கள். நல்ல இரவு உறக்கம் மிக அவசியம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். தொழில்துறையில் சிறந்த முன்னேற்றம் காணலாம். உழைப்பின் பலன் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைத்து உங்கள் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பண விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம். பழைய கடன் சுமைகள் குறையும். புதிய முதலீடுகள் நல்ல பலனை தரும். குடும்ப செலவுகள் சிறிது அதிகரிக்கலாம், ஆனால் அவை மகிழ்ச்சி தரும் வகையிலேயே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் சந்திப்பு உண்டு. குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமை தரும். பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்கள் முயற்சிகளுக்கு துணை புரியும். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். உறவுகள் வலுப்படும். திருமணமானவர்கள் துணைவியரின் ஆதரவு பெறுவீர்கள். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். நீண்ட நாள் மனக்குழப்பங்கள் இன்று தீரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகா கணபதி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்கள் பேச்சு திறன், அறிவு மற்றும் தைரியம் மூலம் பெரிய பலன்கள் கிடைக்கும் நாள். தொழிலில் புதுமையான யோசனைகள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். புதிய பொறுப்புகள் கிடைத்து உங்கள் திறமை வெளிப்படும். பண விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம். புதிய வருமானம் சேரும் வாய்ப்பு உண்டு. வணிகத்தில் புதிய கூட்டாண்மை உருவாகும். ஆனால் எதிர்பாராத செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் நேரத்தை கழிப்பது மன அமைதியை தரும். நண்பர்களின் உதவியால் சில சிக்கல்கள் தீரலாம். வீட்டில் புனித யாத்திரை குறித்த ஆலோசனைகள் எழலாம். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். புதிய உறவு தொடங்கும் வாய்ப்பு உண்டு. உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும். மனநிலை அமைதியாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத்.
அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களின் உழைப்பு பலனளிக்கும் நாள். தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களின் உறுதி மற்றும் முயற்சி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவை தீர்க்கக்கூடியவை. பண விஷயங்களில் சிறந்த முன்னேற்றம் காணலாம். வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பணம் தொடர்பான பழைய பிரச்சனைகள் தீரும். ஆனால் செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் சந்திப்பு உண்டு. ரவினர்கள் நண்பர்களின் வருகை மன நிறைவை தரும். வீட்டில் புனித யாத்திரை குறித்த ஆலோசனைகள் எழலாம். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். புதிய உறவு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. உடல்நிலை சீராக இருக்கும். சிறிய ஓய்வு எடுத்தால் மேலும் புத்துணர்ச்சி கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களின் தைரியம், தீர்மானம் மற்றும் மன உறுதி வெற்றியை உருவாக்கும் இந்நாள். வேலை பரப்பில் உங்கள் திறமை வெளிப்படும். புதிய பொறுப்புகள், வளர்ச்சி வாய்ப்புகள் கிடைக்கும். பண விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம். புதிய வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. வணிகத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பழைய கடன் சுமைகள் குறையும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் சந்திப்பு உண்டு. பிள்ளைகளின் வளர்ச்சி உங்களை மகிழ்விக்கும். பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு துணை புரியும். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். புதிய உறவு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. திருமணமானவர்கள் துணைவியரின் ஆதரவு பெறுவீர்கள். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். நீண்ட நாள் மனக்குழப்பங்கள் இன்று தீரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரியநாராயணர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். வேலைப்பரப்பில் உங்களின் உழைப்பு மற்றும் முயற்சிக்கு உயர்ந்து பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. தொழில்துறையில் முன்னேற்றம் உறுதி. பண விஷயங்களில் சிறந்து முன்னேற்றம் காணலாம். புதிய வருமான வழிகள் தோன்றும். வணிகத்தில் நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் சந்திப்பு உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சி குறித்த பேச்சுகள் எழலாம். பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு சிறப்பை தரும். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். திருமணமானவர்களுக்கு உறவு வலுப்படும். உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும். சிறிய யாத்திரை மன நிம்மதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கற்பகாம்பாள். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றும் நீங்கள் சந்திராஷ்டமம் நிலையில் இருப்பதால் சற்று எச்சரிக்கையுடன் நாளை தொடங்குவது நல்லது. மன அமைதி குறையலாம். சிறிய விஷயங்களும் பெரிதாக தோன்றலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். நாளை மாலை முதல் நிலைமை மாறும். இன்று சாத்தியமானவரை பெரிய முடிவுகள் எடுக்காமல் நிதானமாக இருக்கவும். வேலைப்பரப்பில் சில தடை குழப்பங்கள் தோன்றலாம். மேலதிகாரிகளுடன் பேசும்போது சொற்களை நிதானமாக தீர்ந்தெடுங்கள். உழைப்பின் பலன் தாமதமாக கிடைக்கும். ஆனால் மன உறுதியை இழக்காதீர்கள். உங்களின் பொறுமையே நாளைய வெற்றியின் அடித்தளம். பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். கடனில் ஈடுபடாதீர்கள். இன்றைய சந்திராஷ்டமம் சில நிதி நெருக்கடிகளை உருவாக்கலாம். குடும்பத்தில் சிறிய மனப்போராட்டங்கள் தோன்றலாம். ஆனால் உங்கள் இனிமையான பேச்சு அனைத்தையும் சரி செய்யும். அன்பு வாழ்க்கையில் சிறிய புரிதல் பிழைகள் ஏற்படலாம். குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக பொறுமையுடன் பேசுங்கள். உடல்நிலையில் களைப்பு, தலைவலி போன்றவை இருக்கலாம். தண்ணீரை அதிகமாக குடிக்கவும். அமைதியான இடத்தில் சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்ளவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிகம் ராசி நேயர்களே, இன்று உங்களின் தைரியம், உறுதி மற்றும் நம்பிக்கை உங்களை உயர்த்தும் நாள். நேற்று இருந்த சிரமங்கள் இன்று தீரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் உங்களின் திறமை வெளிப்படும். பணவரவு சீராக இருக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. வணிகத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை தரலாம். குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும்.
பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்கள் வளர்ச்சிக்கு துணை புரியும். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். திருமணமானவர்களுக்கு உறவு வலுப்படும். உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும். சிறிய யாத்திரை மன நிம்மதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மணிகண்டன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கான நாள் மிக நன்றாக அமையும். நீண்ட நாள் காத்திருந்த வாய்ப்பு இன்று கைக்கு வரும். வேலைப்பரப்பில் உங்களின் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். உழைப்பின் பலன் நிச்சயமாக கிடைக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். புதிய வருமான வழிகள் தோன்றும். வணிகத்தில் வளர்ச்சி காணலாம். பழைய நிதி பிரச்சனைகள் இன்று தீரும். புதிய முதலீடுகளுக்கு நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். உறவினர்களுடன் நேரம் செலவிடும் சந்தோஷம் கிடைக்கும். வீட்டில் புனித தலப்பயணம் குறித்த ஆலோசனைகள் எழலாம். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிலவும். புதிய உறவு தொடங்கும் வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் அதிகமாக உழைப்பதை தவிர்க்கவும். நிம்மதி தரும் ஒரு நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகரம் ராசி நேயர்களே, இன்று உங்களின் உழைப்புக்கும் முயற்சிக்கும் சிறந்த பலன் கிடைக்கும் நாள். தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும். உங்களின் முடிவுகள் சரியாக இருக்கும். பண விஷயங்களில் நன்மை ஏற்படும். புதிய வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பழைய கடன்கள் அடையப்படும். வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும். பணம் தொடர்பான விவாதங்களில் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். வீட்டில் சிறிய சுப நிகழ்ச்சி குறித்த ஆலோசனைகள் ஏற்படும். பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு பெரும்பலம். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். உறவுகள் வலுப்படும். உடல் நலம் சீராக இருக்கும். ஆனால் அதிகமாக உழைப்பதை தவிர்க்கவும். நிம்மதி தரும் ஒரு நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் நீலச்சாயம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்குச் சிறப்பான நாள். உங்கள் அறிவு, யோசனை, தீர்மானம் அனைத்தும் சரியான திசையில் செயல்படும். தொழிலில் உங்களுக்கான புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குழுவாக செயல்படுவதில் வெற்றி காணலாம். பண விஷயங்களில் சிறந்த முன்னேற்றம். புதிய முதலீடுகள் நன்மை தரும். வணிகத்தில் வளர்ச்சி வாய்ப்பு உள்ளது. கடன் வாங்க வேண்டுமானால் நம்பகமானவர்களிடம் மட்டுமே அணுகவும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். வீட்டில் சிறிய சுப நிகழ்ச்சி குறித்த ஆலோசனைகள் ஏற்படும். பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு பெரும்பலம். அன்பு வாழ்க்கையில் உறவு வலுப்படும். திருமணமானவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். உடல் நலம் சீராக இருக்கும். மன அமைதி பெருகும் நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்குச் சிறப்பான முன்னேற்ற நாள். தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களின் தீர்மானங்கள் சரியாக அமையும். பண விஷயங்களில் லாப வாய்ப்பு உள்ளது. எதிர்பாராத இடத்திலிருந்து வருமானம் கிடைக்கும். வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். பணம் தொடர்பான விஷயங்களில் நம்பிக்கை ஏற்படும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பை தரும். உறவினர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். வீட்டில் சிறிய நிகழ்ச்சி குறித்த ஆலோசனைகள் ஏற்படும். அன்பு வாழ்க்கையில் இனிமை நிறைந்த நாள். உறவியருடன் மகிழ்ச்சியான நேரம் கழிக்க வாய்ப்புள்ளது. உடல் நலம் சீராக இருக்கும். மாலை நேரத்தில் புனித தலப்பயணம் மன நிம்மதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 8.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.